மக்களே, இன்றைக்கி என்ன புதுசாக அப்படின்னா ஒரு ஸ்கேம். இன்றைக்கி சுட சுட ஸ்கேம். எனக்கு ஒருத்தன் கால் பண்ண உடனே இந்த வீடியோ போடுறேன். இது என்னென்னா, டிஹெச்எல் கொரியர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த டிஹெச்எல் கொரியர்லேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறோம். நீங்கள் அனுப்பிச்ச பார்சல் ஒன்று, மும்பையிலேருந்து சைனாக்கு அனுப்பிச்ச பார்சல் ஒன்று போனது வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அனுப்பிச்ச கொரியர் வந்து பார்த்தோன்னா இல்லீகல் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னான். இல்லீகல் ஐட்டம் நான் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, நான் மும்பையிலேருந்து சைனாக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரே டவுட்டு. நான் சொன்னேன், 6 மாதமாக நான் வந்து கடந்த 6 மாதமாக நான் எங்கேயுமே ட்ராவல் பண்ணல, மும்பைக்கு ட்ராவல் பண்ணல, மும்பையிலேருந்து எந்த பார்சலும் நான் அனுப்பவும் இல்லை சைனாக்கு. அப்படி என்ன பார்சலில் இல்லீகல் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னது என்னென்னா, 15 பாஸ்போர்ட்டு, ஒரு லேப்டாப்பு, ஏதோ எம்டிஏன்னு சொல்லிட்டு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து அது ஏதோ ஒரு போதை மருந்துன்னு நினைக்கிறேன், அது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து வேறு ஏடிஎம் கார்ட்ஸ், பஞ்ச் ஆஃப் ஏடிஎம் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய ஏடிஎம் கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னான். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. யாரா நம்ம ஏன்டா அது மாதிரி அனுப்புகிறோம்? சரி, யாரோ ஒருத்தவங்க தான் நம்ம பேரில் அது மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க போல் இருக்கு. டிஹெச்எல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அடுத்து டிஹெச்எல்லேருந்து ஃபோன் பண்ணோடனே எனக்கு எப்படி வந்ததுன்னா, உங்களோட பார்சலோட ட்ராக்கிங் எனக்கு வந்த காலில் பார்சலோட ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உங்களோட பார்சலை டெலிவர் பண்ண முடியல. டெலிவர் பண்ணணுன்னா 1 வந்து அமுத்துங்க, உங்களோட ஸ்டேட்டஸ் சொல்லுவோம், 2 அமுத்துங்க, கஸ்டமர் ஏஜென்ட் பேசுவாங்க அப்படின்னது. நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு 2 அமுத்தினா ஐவிஆரில் போனோடனே ஒருத்தன் எடுத்து பேசினான். சரி, எடுத்து பேசினவன்ட்ட இதெல்லாம் சொன்னான். இது மாதிரி நீங்கள் அனுப்பிச்ச பார்சல் சைனாக்கு போனது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம், இல்லீகல் ஐட்டம் இருந்தது, நீங்கள் மும்பையிலேருந்து அனுப்பிச்சிங்க, 4ஆம் தேதி அனுப்பிச்சிங்க அப்படின்னா. எனக்கு கடுப்பாயிடுச்சு. நான் 6 மாதமாக மும்பையிலேருந்து போகல, மும்பையிலேருந்து எந்த பார்சலும் அனுப்பவும் இல்லை, யானோ தான் என் பேரை தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கான், முதல்ல அதோட ட்ராக்கிங் நம்பர் கொடு அப்படின்னா. சரி, ட்ராக்கிங் நம்பர் கொடுன்னொடனே அவன் என்ன பண்ணால், ஒரு ட்ராக்கிங் நம்பர் அனுப்பிச்சான். ஒரு 7 டிஜிட்டோ என்னமோ ஒரு ட்ராக்கிங் நம்பர் அனுப்பிச்சான். IN77769 என்னமோ ஒன்று அனுப்பிச்சான். அனுப்பிச்சோடனே நான் என்ன பண்ணேன், சரி இதான் ட்ராக்கிங் நம்பரா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இதை மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, என் பேரில் யாரோ தப்பாக அனுப்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் அனுப்பிச்சிருந்ததோட லொக்கேஷன் என்ன, எந்த ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க என்னொன்னே, அது அந்தேரி ஈஸ்ட்லேருந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து நான் இந்த மாதிரி கொரியர் இனிஷியேட் பண்ணியிருக்கு, உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது சைனாக்கு போகுதுண்ணா. சைனாக்கு எங்கேயா போகுதுன்னொடனே அவன் சொன்னால், சைனாவில் ஷாங்காய் அட்ரஸ் ஒன்று சொல்லி வாங்லிங்க்கு ஒருத்தருக்கு போயிருக்கு அப்படின்னா. யாரா அந்த வாங்லி அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்டது என்னென்னா, இது நான் தான் அனுப்பிச்சேன்னு எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறேன்? உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கா, உங்கள் பேர் போட்டிருந்தது. சரி, உங்கள் என்ன பேர் கொடுத்துருந்தது அப்படின்னோடனே, ஏதோ MEC சங்கர் சுவாமிநாத் அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போவே புரிஞ்சிச்சு, தான் ஏதோ நெட்லேருந்து நேம் எடுத்து தான் போட்டுட்ருக்கான் அப்படின்னு. என்னடா அது, MECலாம் நம்ம பேர் எழுத மாட்டோம், ரெண்டாவது சங்கர் சாமிநாதன் எழுத மாட்டோம், நம்ம வேறு மாதிரி எழுதுவோம். இது யாரா அது அப்படி எழுதுறது அப்படின்னு யோசிச்சு, வேறு எவனோ நெட்லேருந்து தான் எடுத்து பேசிகிட்டு இருக்கான்ட்டு என்ன நம்பர் போட்டிருந்தது என்னொடனே என்னோடய ஃபோன் நம்பர், கால் பண்ண ஃபோன் நம்பர் சொன்னான். கால் பண்ண ஃபோன் நம்பர் சொன்ன உடனே சரி ஓகே, இது ஏதோ வெப்சைட்லேருந்தோ இல்லை வேறு இதுலேருந்தோ இதை ட்ராக் பண்ணி இந்த நம்பரும் நேமும் எடுத்திருக்கான், எடுத்து போட்டு பார்க்குறான் அப்படின்னு புரிஞ்சிச்சு. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ட்ராக்கிங் நம்பர் சொல்லுங்கள், திருப்பி ஒரு தடவை சொல்லுங்கன்னு சொன்னான். சரி, அப்படியே ஹோல்டில் இருங்க, நான் வந்து ட்ராக்கிங் வந்து அவனோட வெப்சைட்டில் செக் பண்ணுறேன் அப்படின்னோடனே, இல்லை ட்ராக்கிங் உங்களுக்கு கிளியர் ஆகணும்னா நீங்கள் மும்பை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி மும்பை போலீஸ்கிட்ட பேசி இது கிளியரன்ஸ் வாங்க, உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் அப்படின்னா. நடுராத்திரி நான் ஏன்டா சுடுகாட்டுக்கு போகணுன்ட்டு, நான் எதுக்கு கிளியரன்ஸ் வாங்கணும், அது நான் அனுப்பவே இல்லையே அந்த கொரியரை, நான் எதுக்கு வந்து கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்னு. அதுக்குள்ளே அவன் வந்து, நான் வேணால் உங்களுக்கு மும்பை போலீஸ்க்கு கனெக்ட் பண்ணுறேன், நீங்கள் பேசுங்கன்னா. அப்போவே பொறி தட்டுச்சு, தலைவர் ஏதோ போட்டு வாங்குறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன கேட்டான்னா, மும்பை போலீஸ்க்கு கனெக்ட் பண்ணுறேன்னா. சரி, மும்பை போலீஸ்க்கு கனெக்ட் பண்ணுறியா, அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட லோக்கல் போலீஸ், நான் பெங்களூரில் இருக்கேன் இப்போது, பெங்களூர் போலீஸ்க்கு நீ ஒரு இது கம்யூனிகேஷன், ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷன், எனக்கு ஒரு காப்பி ஒன்று பெங்களூர் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறேன், அதுக்கு அனுப்பிச்சி விடு. நான் என்ன பண்ணுறேன்னா, அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா மும்பை போலீஸ்கிட்ட பேசி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னேன். இல்லை, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் இல்லை, நீங்கள் கிளியரன்ஸ் மட்டும் வாங்கினா போதும்னா. கிளியரன்ஸ் வாங்கினா போதுன்னொடனே நான் என்ன பண்ணேன், சரி ஓகே கிளியரன்ஸ் வாங்குறேன், சரி நீ கனெக்ட் பண்ணு அப்படின்னோடனே கனெக்ட் பண்ண. அவன் வந்து எவனோத்தம் பேசினான், அது வேறு ஒரு கஸ்டமர் ஏஜென்ட்டு நினைக்கிறேன். அவன் பேசி இதை மாதிரி நான் மும்பை போலீஸ்லேருந்து பேசுகிறேன், எல்லாமே இங்கிலீஷில் தான் பேசுகிறேன், என்ன விஷயம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா. இதை மாதிரி சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை மாதிரி கொரியர், நான் அனுப்பாத கொரியர் என் பேரில் போட்டு எவனோ அனுப்பிச்சிருக்கான், இம்பர்சனேட் பண்ணியிருக்கான், ஆள்மாறாட்டம் பண்ணியிருக்கான், என் ஃபோன் நம்பர் என் பேர் யூஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கான், அதில் இல்லீகல் ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொன்னான். இவன் என்ன பண்ணிட்டான்,
அதுக்கு நீங்கள் அவங்கள தான் கேட்கணும், என்ன இல்லீகல் இருந்தது, எந்த இதுலேருந்து அனுப்பிச்சிங்க அப்படின்னு கேட்டான். டிஹெச்எல்லேருந்து அனுப்பிச்சோடனே, டிஹெச்எல்ல நீங்கள் எல்லாத்தோட இது தானே கொடுத்து அனுப்பிச்சிருப்பீங்க, அது எப்படி இல்லீகல் போகும், அப்படி போகும் இப்படி போகும் கொண்டாந்து அவன் பேச்சு கொடுத்தான். நான் என்ன பண்ணேன், நானே அனுப்பலை. ரெண்டாவது அந்த ஐட்டம் என்னதும் கிடையாது, வேற எவனோத்தோ என் பேர் யூஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன், அது மும்பைலேருந்து அனுப்பிச்சிருக்கேன், நான் மும்பை போய் 6 மாதத்துக்கு மேலே ஆகுது அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், நீங்கள் என்னென்ன ஐட்டம் அனுப்பிச்சிங்க அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னா. எனக்கு நான் சொன்னேன், இதெல்லாம் லிஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு லேப்டாப்பு, 15 பாஸ்போர்ட்டு, ஏடிஎம் கார்ட்ஸு, அதை விட்டோன்னா வேறு ஏதோ ஒரு சிடிஎம்ஓ ஜிஎஸ்எம்மோ ஏதோ ஒரு ட்ரக் பேர் சொல்லி அது இருக்குது அப்படின்னா. நானும் என்ன சொன்னேன், சரி ஓகே அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டை அவன்கிட்ட கொடுத்த உடனே அவன் வந்து என்ன பண்ணான்னா, இதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் வந்து போலீஸ் இங்கே இதுக்கு வந்துட்டு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்களா அப்படின்னா. தாராளமாக வரேன், நான் இன் பர்சனில் வந்து நான் நேராகவே வந்து உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நேராகவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேணும்னா, நீங்கள் வந்து என்னோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி, நான் அட்ரஸ் சொல்கிறேன், அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த கம்யூனிகேஷனை இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்க போகிறோம், எஃப்ஐஆர் வாங்க போகிறோம், இது நடந்திருக்கு, அதனால நான் உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ஃபார்ம் பண்ணி கம்யூனிகேஷன் கொடுங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு இமெயிலோ இல்லை நோட்டிஃபிகேஷனோ இல்லை லெட்டரோ அனுப்புங்க. நான் ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு இவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோட வந்திருக்க லெட்டரை எடுத்துக்கிட்டு நான் நேராக மும்பை வந்து நான் பண்ணுறேன்னு. உடனே வர முடியுமா? உடனே வர, நீங்கள் எனக்கு லெட்டர் அனுப்புங்க, உடனே வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னான்னா, வேறு என்னென்னு கேட்டுருந்தான். அதான் சொன்னேன், இந்த இந்த விஷயங்களில் என் பேர் சொல்லி அவன் ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சொன்ன உடனே ரொம்ப நேரம் வந்து இந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வாங்குறது, அது அந்த என்ன கொடுக்கணும், எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சொல்லிகிட்டே இருந்தான். அப்புறம் என்னாச்சு தெரியல, டக்குன்னு கட் பண்ணிட்டான். கட் பண்ண உடனே தான் நோட் பண்ணேன், நம்பர் வந்து பார்த்தா நார்மல் மொபைல் நம்பர்லேருந்து வந்தது. என்னடா நார்மல் மொபைல் நம்பர்லேருந்து ஏன்டா நமக்கு வந்து டிஹெச்எல் கால் பண்ண போகிறான், அதுவும் ஐவிஆர் இருக்கிற டிஹெச்எல் எதுக்கு நார்மல் மொபைல்லேருந்து வந்து கால் பண்ண போகிறான். அவனுக்கு வந்து ஒரு ஹாட்லைன் நம்பர் வச்சுருப்பான், அந்த ஹாட்லைன் நம்பர்லேருந்து தான் பண்ணுவாங்க. அப்படியே பண்ணாலும் அதில் ஒரு வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வாய்ஸ் வந்தாலுமே அப்படி தான் வரும். சரி அப்படின்ட்டு என்ன பண்ணேன், நெட்டில் ஓப்பன் பண்ணி டிஹெச்எலுக்கு அந்த ட்ராக்கிங் நம்பர் எடுத்து தேடினேன். ட்ராக்கிங் நம்பர் தேடும்போது பார்த்தோன்னா அந்த ட்ராக்கிங் நம்பர் போட்டால் இல்லை, அப்படி ஒரு ட்ராக்கிங் நம்பரே இல்லை அப்படின்னு வந்தது. சரி, அப்படி ஒரு ட்ராக்கிங் நம்பரே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ட்ராக்கிங் நம்பரை வச்சு வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியாது. இது ஒரிஜினல் ட்ராக்கிங் நம்பர்னாலும் தெரியாது. இல்லை நம்ம போட்ட நம்பர் தப்பாக போட்டோமோ, இல்லை இந்த சைட்டை தேடி இருக்கக்கூடாதோ அப்படின்னு அத்தனை கொஸ்டின் வந்தோடனே நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணேன், டிஹெச்எலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு கால் வந்தது. அவங்க வந்து ஒரு ட்ராக்கிங் நம்பர் கொடுத்து மும்பைலேருந்து அனுப்பிச்சிருக்கோம், இல்லீகல் கால்னு சொல்கிறாங்க, நேராக வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, மும்பை போலீஸ் கிளியர்னு சொல்கிறாங்க. இன்னொன்னே டக்குன்னு சொல்லிட்டான், இது ஃபேக் கால் சார் அப்படின்ட்டான். என்னங்க எப்படிங்க ஃபேக் கால்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே அவன் என்ன சொன்னான்னா, நாங்கள் அந்த மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறதில்ல, டெலிவரி ஆள் அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. என்னொன்னே அப்படியா அப்படின்ட்டு வேறு என்ன அப்படின்னே, இது வேறு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது இன்னொன்னே, என்னோடய ஃபோன் நம்பரும் நேமும் போடுங்க, அதில் வந்துட்டு என்ன கொரியர் வந்திருக்கு பாருங்கன்னு. நாங்கள் ஃபோன் நம்பரும் நேம் போட்டுலாம் நாங்கள் கொரியர்லாம் தேட மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா ஃபஸ்ட்டு கால் பண்ணவன் ஃபோன் நம்பரும் கொரியரும் போட்டு, ஃபோன் நம்பரும் பேரும் போட்டு தேடி தான் கண்டுபிடிச்சான். உங்கள் பேர் என்ன, பேர் சொல்லுங்கள், அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணி இந்த கொரியர் போயிருக்குன்னு ட்ராக்கிங் ஐடி சொன்னான். இவன் என்ன சொன்னான்னா, ட்ராக்கிங் நம்பர் சொன்னால் தான் நாங்கள் ஃபோன் நம்பர், இமெயில், இந்த பேர்லாம் இருக்காங்கிறதே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம், நீங்கள் ட்ராக்கிங் நம்பர் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் ட்ராக்கிங் நம்பர் சொன்னேன். சார் நீங்கள் சொல்கிறது வந்து 7 டிஜிட்டு என்னமோ தான் இருக்குது, மொத்தம் 10 டிஜிட்டு இல்லைனா 10 டிஜிட்டுக்கு மேலே வரும், நீங்கள் அதனால அந்த ட்ராக்கிங் நம்பர் வந்து நீங்கள் சொன்னது தப்பு, அப்படி ஒரு ட்ராக்கிங் நம்பரே எங்கள்கிட்ட கிடையாது அப்படின்னா. சரி, ட்ராக்கிங் நம்பர் கிடையாது, ஃபோன் நம்பர்லேயே ஏதாவது இருக்கானோடனே, ஃபோன் நம்பரில் வாய்ப்பே கிடையாது சார், நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபோன் நம்பர் வச்சுலாம் ட்ராக் பண்ண முடியாது, யாரும் புக் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னோடனே அவன் ரெண்டாவது சொன்னால், இது கன்ஃபார்மாக ஃபேக் கால் தான், நாங்கள் யாரும் அந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம், நோட்டிஃபிகேஷன் வேணால் வரும், நீங்கள் ட்ராக் பண்ண, உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி இருந்ததுன்னா ட்ராக் பண்ணிக்கலாம், நெட்லேயே ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னா. சரி ஓகே ரைட் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டேன். அவனும் கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் திருப்பி காலும் இல்லை. அவன்கிட்ட கேட்டேன், கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டேன், இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் சைபர் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லுங்கள், ஸ்கேம் நடந்ததுன்னு சொல்லுங்கள், அவங்க அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுப்பாங்க, இல்லைனா ஃபர்தராக எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. சரி ஓகே. ஸோ நம்ம சைபர் கிரைம்க்கெலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மக்களுக்கு வந்து இது விழிப்புணர்வுக்காக வீடியோ கொடுத்துருவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சுட ஒரு வீடியோ போடுறேன். என்னென்னா, இந்த மாதிரி ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கிளியரன்ஸ் வாங்க, நீங்கள் அனுப்பிச்சிருக்க பார்சல் தப்பு, இல்லைனா நீங்கள் வந்து ஏதோ இல்லீகல் விஷயம் செஞ்சிட்டீங்க, உங்கள் பேரில் இல்லீகலாக மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சரியா?
போலீஸ்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு எவனா ஒருத்தனை கனெக்ட் பண்ணுவாங்க. அவன் போலீஸ்காரன் மாதிரியே பேசுவான். ஈவன் பேக்ரவுண்டில் கூட போலீஸ் மாதிரியே இருக்கும். அதனால் அதெல்லாம் நம்பி அவன் போலீஸ் தான் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு அவன் போலீஸ் பேசுகிறான்னா எனக்கு ஒரு அஃபிஷியல் லெட்டர் அனுப்புங்க, 1. 2வது